ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ராகி களி, ஏன்னா மீன் குழம்பு செஞ்சேன் இல்லையா, அப்போ ராகி களி, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, இப்போ கீரை கடைஞ்சா இந்த ராகி களி அம்மா செஞ்சு பழக்கிட்டாங்க, பிடிக்கும். அதனால் 1 கப் மாவு எடுத்து அதை நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு வந்து வேறு பாத்திரத்தில் செய்கிறதுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறனால நான் இந்த அலுமினிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தான் வந்து 2 கப் தண்ணி மாதிரி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த ராகி மாவை வந்து கொட்டி, அந்த துடுப்பு மாதிரி அம்மா வச்சது இருந்துச்சு எங்கிட்ட, அதை வச்சு நான் கிளறேன். நீங்கள் கரண்டி காம்பில் கூட கிளறிட்டே இருந்தோம்னா சூப்பராக வரும். என்னென்னா கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காகவும், பிகினர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட்டி விழுகாமல் பண்ணிக்கலாம். கரைச்சி ஊற்றும் போதே நல்லா கலங்கிட்டே ஒரு கையில் கலக்கிட்டே பண்ணணும். அது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும், மற்றபடி எல்லாம் இதாக இருக்கும். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா அந்த கலந்து விட்டு அந்த ஒரு நமக்கு அந்த உருண்டு திரண்டு வர மாதிரி கையில் ஒட்டாத பதம் மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் நெய் விட்டுட்டு, அது ஆப்ஷனல் தான், வேணும்னு இல்லை, நெய் விட்டுட்டு நான் கொஞ்சம் மூடி அந்த அடுப்போட சூட்லேயே வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷமும் அப்புறம் ஆஃப் பண்ணியும் மூடி வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பார்க்கும்போது தொட்டு காமிச்சோம்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். நான் இன்னும் கொஞ்சம் ஆற விட்டுருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கொலகொலப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு நல்லாவே ஆறின வரை உருண்டை திரட்டினீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் போட்டு உருட்டினாலே உருண்டையாக வந்துடும், கையில் பண்ண தெரியலனா. இல்லைன்னா ஈரமாக கையை பண்ணிங்கன்னா சூப்பராக உருண்டை வந்துடும். நான் இதுக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு கூட தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷில் வந்து இதுவும் ஒன்று. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு கூட ராகி களி வச்சு சாப்பிட்றது, கீரை கடைஞ்சி சாப்பிட்றது. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மீன் குழம்பு விட்டு சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக பண்ணுற ரெசிபி தான். ராகி களின்னு ஒன்றுமே பெரிய ஆரிய வித்தை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கிறது தான் இது. இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து செஞ்சு அடிக்கடி சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ இந்த மில்லட்ஸ் கூட இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டும்போது கரெக்டாக நல்லா வரும். அதுக்காக தான் அதை காமிச்சிருப்பேன். உருண்டை பிடிச்சி நான் அந்த 1 கப் 1.5 கப் மாதிரி ஒரு மாவு போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு இவ்வளோ உருண்டைகள் கிடச்சிது. இதை கூட நம்ம கரைச்சி தயிர் விட்டு கரைச்சி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா.